ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இட்ஸ் மீ சந்தியா லோகேஷ். லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க, வால்பாறை ட்ரிப்பெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு போட்டிருந்தேன். இது எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா மூணாரை வந்துட்டு நாங்கள் எப்படி என்ஜாய் பண்ணோம் அப்படின்றது தான். வால்பாறையை விட மூணாரில் வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அது எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஃப்ரைடே மிட் நைட் பார்த்திங்கன்னா நாங்கள் ரூமுக்கு வந்து ரீச் ஆனோம். அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இன்னொரு ஃப்ரெண்டு வந்துட்டு ஃபேமிலியோடு வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க வந்துட்டு ஒரு 2-3 பிளேசஸ்க்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க. அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க எங்கள் கூட. அதுக்கப்புறம் நாங்கள் போய் தூங்கிட்டோம். நைட் லேட் ஆனதால் காலையில் ஏஞ்சி பார்த்தோன்னா இந்த இடம் அந்த அளவுக்கு ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. நைட் வரும்போது பார்த்திங்கன்னா எதுவும் தெரியல. காலையில் ஏஞ்சி இந்த மாதிரி வியூவை பார்க்கும்போது ரொம்ப ப்ளசண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தூரமாக பார்த்திங்கன்னா அருவி கொட்டுற சத்தம், பறவைங்க கத்துற சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அன்றைக்கி மார்னிங் வந்துட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆச்சு. நாங்கள் வந்துட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்ரி அங்கேயே இருந்துச்சு. அங்கேயே பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நிறைய இடம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் காலையிலே பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு 2 ஜீப் தான் பேசியிருந்தோம். அவங்க வரத்துக்கு லேட் ஆனதால் கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த ரெசார்ட்டை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். தூரமாக பார்த்திங்கன்னா அந்த மலையில் இருந்து தண்ணி கொட்டிகிட்ருக்கு, அருவி மாதிரி சூப்பராக இருந்துச்சு. இங்கேருந்து பார்க்கும்போதே இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போனோம் கொஞ்சம் தூரம். ரெசார்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. நாங்கள் புக் பண்ணும்போது எப்படி இருக்குமோன்னு நினச்சோம். ஆனால் நேரில் வந்து பார்க்கும்போது அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே வாக் பண்ணிவிட்டு போயிட்டு எல்லாமே சுற்றி பார்த்துட்ருந்தோம். இங்கே வந்துட்டு இந்த ரெசார்ட்டில் என்னென்னா, நம்ம கூட யாராச்சும் டிரைவர் வந்தாலும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு கூட இவங்க வந்துட்டு தனியாக ரூம் தராங்க. அதுக்கு எந்த சார்ஜஸுமே இல்லை. எல்லா இடத்துலையும் இருக்கா இல்லையான்னு தெரியல. இந்த இடத்துல இருக்குது, உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்புற ஜீப் வந்துச்சு. கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா அண்ணா வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருந்தார். எங்களையும் கொஞ்சம் வீடியோவில் காட்டுமா, நாங்களும் யூடியூப்பில் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அக்கா பார்த்திங்கன்னா கிண்டல் அடிச்சிட்டு இருந்ததால் கையை எடுத்து மூஞ்சியில் மூடிக்கிட்டாங்க. பரவாயில்லக்கா, காட்டுங்க, சேனலில் நீங்களும் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுடைய ட்ராவலை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அன்றைக்கி டே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக போச்சு. எங்கெங்கே கூட்டின்னு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுத்துருவாங்க. ஆஃப் டேக்கு ஒரு லிஸ்ட்டு, ஃபுல் டே அப்படின்னா இன்னொரு லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அதிலே வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே சும்மா படித்து பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் எங்களுடைய ட்ராவலை. முதல்ல வந்துட்டு இந்த ஜிப்லைனுக்கு தான் போகணும், எல்லாருமே போகணும். ஆனால் எல்லோருடைய வீடியோ வந்துட்டு எனக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கல. ஒரு 2 வீடியோ இருந்துச்சு, அது மட்டும்தான் ஆட் பண்ணியிருந்தேன். சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க ஜிப்லைன்லலாம் பசங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. அதை முடிச்சுட்டு இங்கே டைகர் கேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போனாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த இடம். இங்கெல்லாம் நடந்து போகும்போது பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாகவே மூங்கில் காடு தான். அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. இந்த மூங்கில் காட்டில் நடந்து போகும்போது எனக்கு ஒரு சாங் தான் ஞாபகம் வந்துச்சு. இந்த மூங்கில் காடுகளே அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஒரு சாங் இருக்கும். அந்த சாங்கு தான் ரொம்ப எனக்கு ஞாபகத்தில் போயினே இருந்துச்சு. அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஒரு 1/2 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா நடந்து போகணும். இந்த இடம் தான் வந்துட்டு அந்த டைகர் கேவ் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குண்டும் குழியுமாக இருந்துச்சு. அந்த இடத்துலலாம் ஏறி போய் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கங்கே அருவி சத்தம், அந்த தண்ணி போகிற சத்தம் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு கேட்கவே. இங்கே வந்துட்டு இது ஒரு வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லி கூட்டின்னு போனாங்க. இந்த தேயிலை தோட்டத்தில் தான் அழகாக இருக்குது இந்த இடம். எல்லாருமே பார்த்திங்கன்னா நிற்க வச்சு இந்த இடத்துல ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துப்பாங்க. அந்த அளவுக்கு வியூ சூப்பராக இருக்கும். ஃபோட்டோஸ்க்குமே பார்த்திங்கன்னா இந்த இடம் எல்லாமே ரொம்ப நல்லா வரும். இங்கே முடிச்சுக்கிட்டு ஒரு வாட்டர் ஃபால் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆன் தி வேலையே கூட்டின்னு போனாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த இடம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த தண்ணி ஓடுற தண்ணி பார்த்திங்கன்னா, அந்த காட்டாறு தண்ணி பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு அந்த தண்ணி சவுண்டு கேட்கும்போது ரொம்ப இயற்கையை ரசிக்கலாம். நம்ம அந்த சவுண்ட், அந்த நேச்சரெல்லாம் சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க இந்த இடத்துலையுமே. ஆனால் குளிக்க முடியல, ரொம்ப ஃபோர்ஸாக வந்துட்டு இருந்துச்சு தண்ணின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இது ஹையஸ்ட்டு டாப் வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு இங்கே கூட்டின்னு வந்தாங்க. இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு ஃபோட்டோஸ், வீடியோஸ், ரீல்ஸ்ன்னு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரொம்ப ஃபன்னாக இருந்தாங்க. நாங்களுமே சில ஃபோட்டோஸ் பிடிச்சிட்டு வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். நம்ம இந்த சின்ன சின்ன வீடியோ எடுக்கிறோம், இதை போடுறோம். ஆனால் அங்கே இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆகிட்டு வந்துட்டு நல்லா ஃபன் பண்ணிவிட்டு ரீல்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. இந்த இடத்துல எல்லாமே முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கேரளா ஃபார்முன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு தான் வந்தோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வீடியோ வந்துட்டு ரெக்கார்ட் பண்ண அலோடு கிடையாது. அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபார்முலெல்லாம் போனால் அதனால் வீடியோ எடுக்க முடியல. அங்கெல்லாம் எங்கள் கூட வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு கார்டன் உள்ள எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க.
எனக்கு வந்துட்டு அந்த கார்டன் உள்ள எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மைக்ரேன் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இங்கே வந்துட்டு ஆயுர்வேதிக் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு ஆயுர்வேதிக் மெடிசன் எல்லாமே சப்ளிமெண்ட்ரி ஒரு கோர்ஸ் அப்படியே கம்ப்ளீட்டாக முடிச்சிடணும் அப்படின்னாங்க. ஆயிலுமே பார்த்திங்கன்னா நைட்டில் அப்ளை பண்ணுறதுக்கு வாங்கிக்கிட்டேன். எனக்கு வந்துட்டு மைக்ரேன் வந்துட்டு ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதனால் அங்கேயே கன்சல்ட் பண்ணிவிட்டு அங்கேயே மெடிசன் வாங்கிக்கிட்டு வந்துட்டோம். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சாக்லேட் ஃபேக்ட்ரி இருக்குது. பசங்க அப்படின்னு இருந்துட்டாலே சாக்லேட்டுன்னா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் அங்கே வந்துட்டு சாக்லேட்ஸ் வேணும்னு சொன்னாங்க. அதையுமே வாங்கிக்கிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பைசஸ் எல்லாம் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே அவங்க ஃபுல்லாக இங்கிருந்தே எடுத்தது. அதனால் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு குவாலிட்டி எல்லாமே. நான் வந்துட்டு எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணல. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்துட்டு ஊட்டிக்கு போயிருந்தப்போ ஹஸ்பண்ட் வந்து எல்லாமே ஸ்பைசஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் வாங்கலை. ஆனால் ரேட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்குது. ஓகே வாங்கணும்னு நினைக்கிறவங்க. பக்கத்துலேயே இன்னும் நிறைய ஷாப்ஸ் இருக்குது. அங்கெல்லாம் போகல. பசங்க வந்துட்டு சாக்லேட்ஸ் தான் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இங்கே சாக்லேட்ஸ் எல்லாமே வாங்கிக்கிட்டு மெயினான ஒரு பிளேஸஸ்க்கு கிளம்பிட்டோம். வாட்டர் ஃபால். இந்த இடத்த என்னுடைய லைஃப்பில் மறக்க மாட்டேன். அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணோம் தண்ணியில். ரொம்ப பார்த்திங்கன்னா இந்த அருவி கொட்டுற சத்தம், அங்கே ஜனங்க எல்லாமே குளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இயற்கை அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இந்த இடத்த நான் என்னுடைய லைஃப்பில் மறக்க மாட்டேன். அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணோம். இந்த இடத்துல ஃபுல்லாக வந்துட்டு என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னும் 2-3 வாட்டர் ஃபால்க்கெல்லாம் கூட்டின்னு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே கிளம்பிட்டோம். இந்த இடத்துக்குமே வந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா மழை அதிகமாக பெஞ்சிச்சுன்னா இன்னும் அதிகமாக தண்ணி வரும். அந்த காட்டாற்று வெள்ளம் அப்படின்னு வரும் இல்லைங்களா? அப்போ வரும்போது பார்த்திங்கன்னா இன்னும் பார்க்கவே அழகாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போதைக்கு இந்த அளவுக்கு தான் தண்ணி போயிட்டுருக்கு. இதுவே கொஞ்சம் அதிகம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய இடத்துல வந்துட்டு அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. சில இடத்துல வந்துட்டு அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல குளிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இங்கேயுமே வந்தோம். வியூ எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. கண்ணில் வந்துட்டு அந்த இயற்கையை வந்துட்டு கண்ணுக்குள்ளே அடக்கி வச்சுருக்கிற மாதிரி இன்னும் இருக்குது. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. நான் வந்துட்டு மூணாரில் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இந்த நேச்சர் பார்த்திங்கன்னா இன்னும் இங்கே இருக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடும். இந்த இடத்துல எல்லாமே குளிச்சுட்டு ஃபன் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இன்னொரு இடம் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் நாங்கள் போகிற டைம் பார்த்திங்கன்னா யானை வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் போன டைமுக்கு வரல. அதுக்கப்புறமா தான் வரும்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். நான் அந்த டிரைவரை வந்துட்டு நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணுறோம் வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு போகிறீங்களா உங்கள் கார் எடுத்துகிட்டு வந்து அப்படின்னு சொன்னாங்க. சரி வரோன்னு சொன்னோம். அதனால் அவங்க வந்துட்டு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு ஈர துணியோடய வந்ததால் எல்லாருமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் ரெசார்ட்டில் பார்த்திங்கன்னா கேம்ப் ஃபயர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தூரமாக ரூமில் இருந்து பார்த்தாலே தெரியும். அதனால் எப்படா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படின்னு இருந்தாங்க. ஏன்னா குளிச்சுட்டு வந்தோம் இல்லைங்களா? அருவியில எல்லாம் ரொம்ப குளிராக இருந்துச்சு. அங்கே போயிட்டு கேம்ப் ஃபயரில் நல்லா வந்துட்டு குளிர் காய்ச்சிட்டு நல்லா பாடிட்டு இருந்தாங்க. சாங்ஸ் எல்லாம் கேரளா சாங்ஸு, தமிழ் சாங்ஸு, தெலுங்கு சாங்ஸு, ஹிந்தி சாங்ஸுன்னு சொல்லிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா தூறல் போட ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் கேம்ப் ஃபயர் வந்துட்டு 9 o'clock கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. 8 to 10 தான் இருக்கும் ரெகுலராக. தூறல் போட்டதால் பார்த்திங்கன்னா எல்லாருமே கிளம்பிட்டாங்க 9 o'clock எல்லாம். டின்னர் வந்துட்டு அங்கேயே முடிச்சிட்டோம். வெளியே போகணுன்னா ரொம்ப தூரம் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் டின்னருமே பார்த்திங்கன்னா அங்கேயே இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் காம்ப்ளிமெண்ட்ரி. அங்கேயே டின்னரெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டிரைவரை நான் வந்துட்டு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனக்குளம் அப்படின்ற இடத்துல தான் இந்த யானை எல்லாமே வந்து தண்ணி குடிக்குமாங்க. நாங்கள் இதை பார்க்குறதுக்கு ஏன் வரணும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இந்த யானை ஏன் வந்து இங்கே தண்ணி குடிக்குது கூட்டமாக அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆனக்குளத்தில் பார்த்திங்கன்னா எங்கேயுமே இல்லையா இந்த மூணாறுலலாம். இந்த யானைங்க வந்து தண்ணி குடிக்கிற இடத்துல மட்டும்தான் ஏதோ பபுள்ஸ் மாதிரி வருமா அந்த தண்ணியில். அந்த யானையுடைய தும்பிக்கையை வந்துட்டு வச்சுட்டு அந்த பபுள்ஸ் ஃபுல்லாகவே இழுத்து தண்ணி குடிக்குமா. அந்த தண்ணி குடித்தா பபுள்ஸ் தண்ணியை அதுங்களுக்கு போதை ஏறின மாதிரி ஆகுமா. அதனால் கரையோரத்தில் போய் படுத்துடுமா. அதுக்கப்புறம் இன்னொரு பேட்ச் வந்து தண்ணி குடிக்குமா. இதுலேயே பார்த்திங்கன்னா எத்தனை அளவுக்கு ஒற்றுமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இன்னொரு பேட்ச் வந்து காட்டில் இருந்து இறங்கி யானைங்க வந்து இங்கே தண்ணி குடிச்சிட்டு அந்த மயக்கத்திலே போயிட்டு கரையில் படுத்துட்டு இருக்குமா. ஆனால் இங்கே இருக்கிறவங்க யாரையுமே எதையுமே தொந்தரவு செஞ்சதில்லை இது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓப்பன் பிளேஸ் தான். ஆனால் யானைங்க வந்துட்டு அந்த
அந்த ஆற்றுல தண்ணி குடிச்சிட்டு அங்கேயே யாரையுமே எந்த தொந்தரவுமே பண்ணாமல் தூங்கிடுமா. அதனால் போயிட்டு அங்கே ஒரு 1.5 hour ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். நல்லா ஜாலியாக இருந்துச்சு. யாருமே எதுவுமே சத்தம் போடாமல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சைலண்ட்டாக நின்றுட்டு வந்தவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த யானையை வந்து பார்த்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அங்கேயே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் எல்லாருமே இருக்காங்க சேஃப்டிக்காக. ஏதோ ஒரு இடத்துக்கு வரும், ஏதோ பார்த்துட்டு போகணும் அப்படின்னு இல்லாமல் இங்கே வந்ததுக்கு பார்த்திங்கன்னா அந்த டிரைவரை நான் சொன்னது உண்மைதான். அழகாக பார்த்திங்கன்னா கும்பலாக வந்து இறங்குது ஒரு பேட்ச், அதுக்கப்புறம் இன்னொரு பேட்ச் வந்து இறங்குமா. நாங்கள் இருக்கும்போது ஒரே ஒரு பேட்ச் தான் இருந்துச்சு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம், வரல. அதுக்கப்புறம் ரூமுக்கு கிளம்பி போயிட்டோம். இது வந்துட்டு மறுநாள் காலையில் தாங்க. மறுநாள் என்ன பிளான் அப்படின்னா, போகிற வழியிலே வந்துட்டு சில இடங்களெல்லாம் கவர் பண்ணிவிட்டு அப்படியே வந்து திண்டுக்கல்லில் போயிட்டு ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் கிளம்பிடலாம் அப்படின்றது தான் பிளான். போகிற வழியில் பார்த்திங்கன்னா இளநீர் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி நிற்க வச்சுட்டாங்க. ஃப்ரெஷ்ஷாக கேரட்டுமே இருந்துச்சு, அதையுமே வாங்கிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அங்கேருந்து எங்களுடைய ட்ராவல் ஸ்டார்ட் பண்ண. மறுபடியும் கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருந்துச்சு நாங்கள் போனப்பெல்லாம். ரிட்டன் இன்னும் ஈவினிங் வந்துட்டு இறங்கும்போது தான் ரொம்ப டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம் ஒரு 1.5 hour. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரீ ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இறங்க ஆரம்பிச்சிட்டோம். வியூவை வந்து அடிச்சுக்கிறதுக்கு இந்த இடம் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். எங்கே பார்த்தாலுமே அங்கங்கே நிற்க வச்சுட்டு எல்லாருமே ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது, ரீல்ஸ் பண்ணுறது, அங்கங்கே பஸ்ஸை நிற்க வச்சுட்டு டான்ஸ் போடுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக வந்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லாருமே இந்த ஹாலிடேஸ்க்கு. வர்ற வழியிலே பார்த்திங்கன்னா டீ மியூசியம் இருக்குது, அந்த இடத்துக்கு தான் வந்திருந்தோம். பசங்களை இந்த இடத்துலலாம் கூட்டிகிட்டு போய் காட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தோம். அதனால் டீ மியூசியம் போயிட்டு அங்கேருந்து வேறு இடத்துக்கெல்லாம் போகணும். டீ வந்துட்டு தேயிலை எப்படி பறித்து அதை எப்படி பதப்படுத்தி அதை எப்படி டீ தூள் ஆக்குறாங்க எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் டீ வந்துட்டு நம்ம இப்போ எப்படி பாயில் பண்ணி குடிக்கிறோமோ அந்த மாதிரி குடிக்கக்கூடாது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அதை ப்ராப்பராக எப்படி டீ போட்டு குடிக்கணும் அப்படின்றதையுமே வந்து சொல்லியிருக்காங்க. நான் வந்துட்டு ஒரு ஷார்ட் வீடியோவில் உங்களுக்கு எப்போயாச்சும் போடுறேன். எந்த மாதிரி அவங்க சொன்னாங்க எக்ஸ்பிளைன் பண்ணி டீ எப்படி போட்டு குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய டீ லவர்ஸ் இருப்பீங்க, யாராச்சும் வேணும்னு சொன்னால் சொல்லுங்கள். நானே வந்துட்டு அவங்க சொன்னதை வந்து எந்த மாதிரி சொன்னாங்க எனக்கு அப்படின்றத ஒரு டீ போட்டு அந்த மாதிரி உங்களுக்கு காட்டுறேன். ஏதாச்சும் ஒரு ஷார்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். அந்த இடத்தெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். கௌபாய் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது நெக்ஸ்ட் இடம், அங்கே தான் போகணும். பட் அங்கே வந்துட்டு கௌபாய் பார்க்கில் பார்த்திங்கன்னா இந்த லூலு மால்க்கு போனாலே பெங்களூரில் எல்லாமே கவர் பண்ணிடலாம். அதனால் கௌபாய் பார்க்குள்ளே கூட்டின்னு போகல. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா போட்டிங் இருந்துச்சு, அந்த போட்டிங்க்கு தான் போயிருந்தோம். பசங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா கௌபாய் பார்க்குள்ளே கூட்டின்னு போகலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்செட்டாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணோம், எப்போயாச்சும் லூலு மால்க்கு போனால் அங்கே போயிட்டு நீங்கள் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லி சமாதானம் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த போட்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kilometer உள்ளே போயிட்டு எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு நம்ம எங்கே ஏறணுமோ அதே இடத்துல கொண்டு வந்து விட்டுருவாங்க. இந்த மாதிரி தண்ணி இருக்கிற இடத்துலலாம் ஃபஸ்ட்டு சேஃப்டிக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா சேஃப்டி பெல்ட் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் எல்லாருமே சேஃப்டி பெல்ட் போட்டுட்டு உக்காந்துட்டோம். அதுக்கப்புறம் எங்களுடைய ட்ராவல் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கடைசியாக பார்த்திங்கன்னா அந்த போட்டிங்கை முடிச்சுட்டு எங்களுடைய ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வரும்போது பொள்ளாச்சி வழியாக வந்தோம். அந்த ரூட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்துச்சு. கர்வ்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்துச்சு. இந்த வளைவுகளில் ஏறுறது ரொம்பவே வந்துட்டு பாடி பெயின், அதோட சேஃப்டியும் இருக்காது டிரைவிங்கில். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்து ட்ரைவ் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனுக்கு வரும்போது. நாங்கள் ரிட்டர்ன் இறங்கும்போது பார்த்திங்கன்னா ரூட் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. வளைவுகள் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. நாங்கள் தேனி, அதுக்கப்புறம் திண்டுக்கல், கரூர் இந்த வழியாக வந்துட்டோம். நீங்கள் யாராச்சும் ரிட்டர்ன் ஆகுறீங்க இல்லை போகிறீங்க அப்படின்னா இந்த ரூட்டையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த ரூட்டு நல்லா நீட்டாக இருக்குது ஓரளவுக்கு. திண்டுக்கல்லில் வந்துட்டு இந்த இடத்துல டின்னர் எல்லாம் முடிச்சுக்கிட்டு ஆஸ் யூஷுவல் ரூமில் போய் தூங்கிட்டு மறுநாள் எங்களுடைய ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்த இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பை ஃப்ரம் சந்தியா லோகேஷ்.